தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்து தேர்தல் பிரச்சாரண மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டதாக பரவும் தகவல் வதந்தி என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா செயல்பட்டு வருகிறார். அவர் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பரவி வரக்கூடிய இந்த தகவலில் எந்தவித உண்மையும் இல்லை என்று கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஆதவ் அர்ஜுனா நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து கட்சியின் பல்வேறு செயல்பாடுகளையும் குறிப்பாக பல்வேறு முக்கிய நிகழ்வுகளையும் ஆதவ் அர்ஜுனாவும் அவரது நிறுவனமே ஒருங்கிணைக்கிறது. தொடர்ச்சியாக இந்த இப்தார் நோன்பு கூட அவர்களது நிறுவனம் தான் ஒருங்கிணைத்து வந்தது. இந்நிலையில் அவர் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதாக சிலர் தகவல் பரப்பி வந்தனர். அந்த தகவலில் எந்தவித உண்மையும் இல்லை, அடிப்படை ஆதாரமற்றது, வெறும் வதந்தி என கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா அடுத்து சென்னையில் நடைபெறக்கூடிய வருகிற 28ஆம் தேதி கட்சியின் பொதுக்குழு சென்னையில் நடைபெற இருக்கிறது. இந்த பணிகளில் தீவிரமாக அவர் ஈடுபட்டு வருவதாகவும் இந்த தகவல் ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் செய்யப்பட்டதாக பரவும் தகவலில் எந்தவித உண்மையும் இல்லை, வெறும் வதந்தி என கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேந்திரன்.